பொதுமக்களுக்கு குட் நியூஸ். இனி ரேஷன் கடைகளில் பொருட்களுக்கு பதிலாக பணம். மத்திய அரசுடைய மாஸ்டர் பிளான். ரேஷன் கடைகளின் மூலம் உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு பதிலாக அதற்கான பணத்தை நேரடியாக மக்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக கூறப்படுகிறது. ரேஷன் கடைகளின் மூலம் அரிசி, சர்க்கரை, எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு பதிலாக அதற்கான பணத்தை நேரடியாக மக்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தும் திட்டத்தை மத்திய அரசு விரைவில் கொண்டுவர உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் முன்னுரிமை மற்றும் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை அனைத்து ரேஷன் கடைகள் மூலமாகவும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழகத்தில் கடைக்கோடி மக்களுக்கு உதவுவதற்காக ரேஷன் கார்டுகள் மூலம் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் நியாய விலை கடைகளில் அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மானிய விலையில் வாங்கலாம். இது மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. மேலும் இது ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை, முன்னுரிமை குடும்ப அட்டை, சர்க்கரை விருப்ப அட்டை, அத்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் பொருளில்லா அட்டை என 5 வகையான ரேஷன் அட்டைகள் செயலில் உள்ளன. குடும்பங்களின் பொருளாதார நிலையை பொறுத்து இந்த அட்டை வகை தீர்மானிக்கப்படுகிறது. சமீப காலங்களில் ரேஷன் கார்டுகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகின்றன. இது வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கிறது மற்றும் தவறான பயன்பாட்டை தடுக்க உதவுகிறது. தற்போது புதிய அட்டைக்கு விண்ணப்பித்து பெயரை சேர்ப்பது அல்லது நீக்குவது, முகவரியை மாற்றுவது போன்ற பல சேவைகளை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இந்த ஒரு இணையதளத்திற்கு சென்று புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த நிலையில் இந்த பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதாவது ரேஷன் கடைகளின் மூலம் பொதுமக்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு பதிலாக அதற்கான பணத்தை நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தும் திட்டத்தை கொண்டுவர ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த திட்டம் அமலுக்கு வரும் பட்சத்தில் இனி வரும் காலங்களில் பயனாளிகள் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்காமல் அதற்கு பதிலாக அரசு தரும் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு மாதமும் பல கோடி ரூபாய் செலவு செய்து வரும் மத்திய அரசின் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் 80 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இருப்பினும் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும், போலியான ரேஷன் கார்டுகள் மூலம் பலர் பயனடைந்து வருவதாகவும், ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் வருமான வரி செலுத்துபவர்கள், ஜிஎஸ்டி வரம்பிற்கு வருபவர்களும் இந்த இலவச திட்டங்களின் மூலம் பயனடைந்து வருவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருந்தது. இதுபோன்ற மோசடிகளை தடுக்கவும், உண்மையான இலவசம் தேவைப்படும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி சென்று சேருவதை உறுதி செய்யவும் ஈருபி என்ற புதிய டிஜிட்டல் முறையை கொண்டுவர மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ஒவ்வொரு பயனாளிகளின் மொபைல் எண்ணிற்கும் ஒரு மாதத்திற்கு 500 அல்லது 1000 ரூபாய்க்கு டிஜிட்டல் வவுச்சர் அல்லது டோக்கன்கள் வழங்கப்படும் என்றும், அதன் மதிப்பு ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தொகையை கொண்டு பயனாளிகள் ரேஷன் கடைகளிலும் அல்லது வெளி சந்தைகளிலும் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். அதே சமயம் ரேஷன் கடையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் வேண்டாம் என நினைக்கும் பயனாளிகள் அந்த வவுச்சரை பணமாக மாற்றி அவர்களது வங்கிக் கணக்குகளில் வரவு வைத்துக் கொள்ளலாம். இந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் அமல்படுத்துவதற்கு முன் சோதனை அடிப்படையில் ஆய்வு செய்யும் பொருட்டு சண்டிகர், புதுச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்களில் மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த சோதனை முறை வெற்றியடையும் பட்சத்தில் இந்த ஆண்டுக்குள் இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தை அமல்படுத்தவும் மத்திய அரசு திட்டமிட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டால் ரேஷன் கடைகளை நம்பி இருக்கும் லட்சக்கணக்கான ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று ரேஷன் கடை விநியோகஸ்தர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது தவிர ரேஷன் அட்டைதாரர்களுக்கான உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டும் வெளியாகி உள்ளது. அதாவது எல்லோருக்கும் ரூபாய் 2500. மாஸ்க் காட்டும் சுதந்திர தின அறிவிப்பு குறித்து உங்களுக்கு தெரியுமா?
அதாவது தமிழக அரசியலிலும் அரசு நிர்வாகத்திலும் பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ள செய்தி குடும்பத் தலைவிகளுக்கான மாத உதவித்தொகை உயர்வு பற்றியது ஆகும். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மகளிருக்கான உரிமை தொகையை ரூபாய் 1000 ரூபாய் 2500 உயர்த்த முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. பொதுவாக இதுபோன்ற பிரம்மாண்ட அறிவிப்புகள் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மட்டுமே இடம்பெறும். ஆனால் அதற்கு முன்பாகவே வரவிருக்கும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாஸ்டர் அறிவிப்பை வெளியிட ஆயுதமாகி வருவதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆட்சி காலத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கி வந்த திட்டம் நடைமுறையில் இருந்தது. இருப்பினும் தற்போதைய பொருளாதார சூழலில் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வு மற்றும் குடும்ப பராமரிப்பு செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த நிதி உதவி போதுமானதாக இல்லை என்ற கருத்து மக்களிடையே நிலவியது. இதனை உணர்ந்த புதிய தமிழக வெற்றி கழக அரசு, அதாவது தாவேக அரசு, பெண்களின் நிதி சுதந்திரத்தை முழுமையாக உறுதி செய்யும் வகையில் இத்தொகையை ரூபாய் 2500 உயர்த்த அரசாணை மற்றும் திட்ட வரைமுறைகளை அதிவேகமாக சீரமைத்து வருகிறது. எந்த ஒரு புதிய நிதி ஒதுக்கீடும் அல்லது நிதி உயர்வு திட்டமும் மாநில வரவு செலவு திட்டத்தில் முறையான அனுமதி பெற்ற பிறகு அறிவிக்கப்படுவது வழக்கம். ஆனால் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை விரைவாக நிறைவேற்றி மக்களுக்கு நன்மதிப்பை தருவதே அரசின் முதல் இலக்காக உள்ளது. எனவே ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையை ஒரு வரலாற்று திருப்புமுனையாக பயன்படுத்த அரசு முடிவு செய்து உள்ளது. செங்கோட்டையில் முதலமைச்சர் விஜய் உரையாற்றும் போது தமிழக பெண்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக இந்த ரூபாய் 2500 உயர்வு அறிவிப்பு முறைப்படி வெளியாக உள்ளது. இத்திட்டம் தகுதியான அனைவருக்கும், குறிப்பாக வேலையில்லாத பெண்களுக்கும் சென்று சேர்வதை உறுதி செய்ய அரசு துறை அதிகாரிகளுக்கு தனித்தனியாக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு வருகின்றன. வேலையில்லாத பெண்களுக்கு முன்னுரிமை, அதாவது சுயதொழில் அல்லது நிலையான வருமானம் இல்லாத பெண்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகள் மற்றும் ஆதரவற்ற மகளிருக்கு முதற்கட்டமாக முழு நிதி உதவி கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. அடுத்ததாக வெளிப்படை தன்மை. இடைத்தரகர்கள் தலையீடு இன்றி பயனாளிகளின் வங்கி அறிவியல் கணக்குகளில் நேரடியாக நிதி உதவி வரவு வைக்கப்பட உள்ளது. அடுத்ததாக தரவுகள் சரிபார்ப்பு. ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் பயனடைவதை தவிர்க்கவும், தகுதியற்றவர்களை கண்டறியவும் ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்கள் டிஜிட்டல் முறையில் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. மாதம் ரூபாய் 2500 என்பது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு மாபெரும் நிதி பக்கபலமாகும். இத்தொகை நேரடியாக பெண்களின் கைகளுக்கு செல்வதால் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகள், குழந்தைகளின் கல்வி மற்றும் சிறு சேமிப்புகளுக்கு இது பெரிதும் உதவும். மேலும் பெண்களின் கைக்கு பணப்புழக்கம் வரும்போது அது உள்ளூர் சந்தைகளிலும் சிறு கடைகளிலும் நுகர்வை அதிகரித்து மாநிலத்தின் பொருளாதாரத்தையும் மறைமுகமாக சீரமைக்க உதவும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். விலைவாசி உயர்வால் அவதிப்படும் குடும்ப நிர்வாகிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உறுதியாக கிடைக்கும் என்ற செய்தி மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்துள்ளது. பட்ஜெட்டுக்கு முன்பாகவே ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் வெளியிடப் போகும் இந்த மாஸ்டர் ஸ்ட்ரைக் அறிவிப்பு தமிழகத்தின் சமூக நலத்திட்ட வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லாக அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இது தவிர மற்றொரு மிக மிக முக்கியமான தகவலும் வெளியாகி உள்ளது. அதாவது ரேஷன் கடை செயல்படும் நேரத்தை மாற்றுவது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க அரசு உத்தரவிட்டு உள்ளது. காஞ்சிபுரம், சென்னை ஆகிய மாவட்டங்களில் வேலை நேரத்தை காலை 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை மாற்றித் தருமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்களின் வேலை நேரத்தை மாற்றுவது தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க அரசு உத்தரவு. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள கூட்டுறவுத்துறை அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது என்னவென்றால், தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் கோரிக்கையில் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வேலை நேரம் காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 7 மணி வரை என்பதில் மதியம் இடைப்பட்ட நேரமாக 2.5 மணி நேரம் உட்பட சுமார் 2 மணி நேரம் ஆவதால் பணியாளர்கள் மனசோர்வுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். மேலும் நுகர்பொருள் வணிப கழக குடோனுக்கு வெள்ளிக்கிழமை வேலை நாள், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. ஆனால் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை வேலை நாள் எனவும் விடுமுறை நாட்களை விடுமுறை நாளாக குடோன் பணியாளர்களோ
ரேஷன் கடை பணியாளர்களோ பயன்படாத நாளாக உள்ளது. காஞ்சிபுரம், சென்னை ஆகிய மாவட்டங்களில் வேலை நேரத்தை காலை 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை மாற்றித் தருமாறும், முதல் 2 வெள்ளிக்கிழமைகளை வேலை நேரமாகவும் முதல் 2 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமாகவும் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்பாக பதிவாளர் அலுவலகத்திற்கு குறிப்புகள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டு உள்ளது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள யூஸ்ஃபுல்லான அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.